நான் கமல் சாரோட இந்த கோட்டை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன் சார். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். ஏராளம். நீங்க ஒரு லைன் இப்ப நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொன்னீங்க, நலன் குமாரசாமியை நீங்க சந்திச்ச ஒரு தருணம் எனக்கு அப்படி இருந்தது அப்படின்னு. அதை பத்தி நம்ம பேசலாம். யா ஸோ நான் வந்து ஒரு சேனல்ல சேனல் பேர்லாம் சொல்லலாம். யா ஸோ நான் ஒரு கலைஞர் டிவியில மாநாடு ஸோ கலா மாஸ்டரோட அந்த இதில் ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பக்கத்து செட்டு தான். இங்கே நாளை இயக்குனர் நடந்துட்டு இருக்கு. சேம் கலைஞர். ஆமாம், சேம் செட்டு தான். ஸோ நடந்துட்டு இருக்கு. அப்படி தான் எங்களுக்கு பழக்கம். ஸோ அப்போ என்னன்னா ஆர்டிஸ்ட் இங்கேருந்து ஏதாவது ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து எடுத்துப்போம். அப்படிலாம் நம்ம அந்த கொலாபரேஷன் நடக்கும் எப்பயுமே. ஸோ அப்படி தான் நான் நலன் சாரோட அசோசியேட் ஆனேன். அவர் கூட ஃபர்ஸ்ட்டு ஒரு முடிவுக்கு பின் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். நானும் கருணாகரன். ஸோ 2 பேர் தான். மொத்தமே வேலை பார்த்ததே 3 பேர் தான். நலன் 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 பிஹைண்ட் த கேமரா, அவரே கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. நானு கருணாகரன். அவரோட வீட்டு அவரு முகப்பேர்ல ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு வீடு. ஸோ அங்கதான் ஷூட் பண்ணோம். ஓவர் நைட்ல முடிச்சிட்டோம். 8 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஈவினிங் நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் போச்சு. அவ்வளவுதான் டைமே. சூப்பர். ஸோ ஓவர் நைட்ல முடிச்சிட்டோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல ஒரு பேய் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அது நல்ல பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்லாம் வாங்கிச்சது. சூப்பர். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது ஜர்னி. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ சூதுகோம்ல என்னால பண்ண முடியல. நான் அதுதான் கேட்கலாம் வந்தேன். நீங்க ஃப்ரம் தி பிகினிங் ஒர்க் பண்ண நீங்க ஏன் அவரோட டிராவல் பண்ண? ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே சூப்பரான ஒரு. கண்டிப்பா சூதுகோம்ல அது ஒரு சில பல காரணங்களால பண்ண நான் காஸ்டே ஆகல முதல்ல. நான் ஆக்சுவலா வேற ஒரு கண்ட்ரில இருந்தேன். ஃபிஜியில இருந்தேன். ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு இது படம் ஸ்டார்ட் பண்ணது கூட எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேனர்லாம் பார்க்கும்போது நலன் சார் ஸ்டார்ட் பண்ணிட்டார் போல இருக்குன்னு அப்புறம் கால் பண்ணி பேசினேன். நான் பெஸ்ட்டு சூப்பர் அப்படின்னு, வாங்க நம்ம போய் இப்போ அண்ணா படம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சேன். அது 2வது படம் காதலும் கடந்து போகல. அவரே சொன்னார், இதுல ஹீரோ ஹீரோயின் தான் படமே. ஸோ பெரிய கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. 3rd ஃபிலிம் வாவாத்தியார்ல என்ன எனக்கு பெரிய ஸ்பெஷல்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே ஒரு கேரக்டர் பேரே நிவாசன் தான் எழுதியிருந்தார். ஓகே. ஆமா. ஸோ ஒரு கேரக்டர் பேரே நிவாசன் எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் போய் மீட் பண்ணும்போது தான் சொன்னாரு ஆமா, உங்களை மைண்ட்ல வச்சுதான் எழுதுனேன். ஸோ இதுதான் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா யோசிக்கிறதெல்லாம். ஆமா.